அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வேலு. இது எங்கள் அம்மா மெர்சி, என் மனைவி காஞ்சனா. நாங்கள் இங்கே வந்து ஒரு 60 வருஷமாக குடியிருக்கோம். அப்பா இப்போ தான் தவறினார் 2015. 60 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்தலாம் இங்கே தான், இந்த ஏரியாவில் தான். அப்பா இங்கே வந்து ஏடிஎம்கே கட்சியில் அம்மா பேரவைத் தலைவராக இருந்தார். இப்போ அப்பா இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஹவுசிங் போர்டு கட்டுறேன்னு எங்களுக்கு வந்து சொன்னாங்க. ஹவுசிங் போர்டு கட்ட போகிறோம், வீடு இடித்தா அவங்க மேலே வந்து விழுந்து டேமேஜ் ஆகும், அதனால் வந்து நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம், சார் எந்த இல்லாமல் நான் எப்படி சார் காலி பண்ண முடியும் அப்படின்னா, இல்லை சார் வீடு இடித்து உங்களுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வீடு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமான்லாம் இங்கேயே வச்சுட்டு நாங்கள் மட்டும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். அம்மா இப்போ அதுக்கப்புறம் வந்து, சார் வீடுலாம் இடிச்சாச்சு, உங்கள் வீடு நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வீடு கொடுத்துட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி போட்டாங்க சார். தட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து கேட்டேன், சார் வீடு தரேன் நீங்களே என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அல்லாட்டுக்கு ஃபோட்டோ பிடிச்சிடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனோம், ஃபோட்டோ பிடிச்சாங்க. அம்மாவுக்கும் தனியாக நிற்க வச்சு ஃபோட்டோ பிடிச்சாங்க, எங்களையும் தனியாக நிற்க வச்சு ஃபோட்டோ பிடிச்சி வீடு கன்ஃபார்மாக தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த வீடு காலி பண்ணின்னு தனியாக வாடகைக்கு போயிட்டோம் சார். 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, வீடு முடிஞ்சிச்சு. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாட்டு எல்லாருக்கும் வந்துச்சு, நீ வாங்கலையான்னு என்ன கேட்டாங்க. நான் வந்து அங்கே ஐயாண்ட கேட்டேன், நீ உங்களுக்கு யார் அல்லாட்டுக்கு சொன்னாங்களோ அவங்களுக்கு கேளுங்க, இப்போ வந்து அதிகாரிலாம் மாறிட்டாங்க, ஆட்சி மாறிச்சு, அதிகாரி மாறிட்டாங்க, நீங்கள் அவரை போய் கேளுங்கன்னாங்க. நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணி என்னை உள்ள ஆஃபீஸ் உள்ளே ஈயை பார்க்கறதுக்கு ஏஐ விடவே இல்லை. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போயிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன் வெளியே போயிட்டு, சார் இந்த மாதிரினா இல்லை அவங்க தான் மாறிட்டாங்க சார், அவங்க கண்டிப்பாக செய்வாங்க உங்களுக்கு, நீங்கள் அவங்களாண்ட போய் கேளுங்க அப்படின்னா, தரேன் சரி வரோம் உங்களது வரோம் சொல்லி அப்படியே ஓடிட்டாங்க சார். 4 வருஷம் ஓடிப்போச்சு, 4-4.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது நடுவில் வந்து இந்த காம்பவுண்ட் வால் வச்சுன்னு வராங்க. அப்போ நான் போய் கேட்குறேன், சார் காம்பவுண்ட் வால் வந்தால் எப்படி சார் எங்கள் வீடு இது பண்ண முடியுமா சார் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வீடு வரல, நீங்கள் உங்கள் வாசல்லே இருந்துங்க, உங்கள் வாசல் இது வச்சுன்னு உங்கள் வீட்டிலே நீங்கள் இருந்துங்க, உங்கள் வீட்டு அடிப்படல, காம்பவுண்ட் வந்து உங்கள் வீட்டு முனையில் முடிஞ்சிடும், அந்த பக்கம் வந்துச்சுன்னா அந்த பக்கம் வராது, அப்படி வந்தாலும் அது எனக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்தீங்களா, அந்த வீட்டு செவரோடு முடிஞ்சிடும், நீங்கள் இதிலே போய் புழங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸான, சரி நம்மளுக்கு வழி விட்டேன்னா நம்ம வீடு கச்சா நம்ம போதுமே அப்படின்னு சொல்லி நான் இருந்துட்டேன் சார். 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திடுப்புன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இங்கே இந்த கேட்டு இதுக்கு வால்க்கு இது போடுறாங்கன்னு வந்தால் இங்கே லைட் போஸ்ட் நட்டுக்கிறாங்க. அங்கே நட வேண்டிய லைட் போஸ்ட்டு இங்கே எத்தனை நட்டுக்கிறாங்க. அந்த லைட் போஸ்ட்டுக்கு நேராக கம்பம் நடணும், இங்கே நட்டுட்டாங்க. இப்போ இது ஃபுல்லாக கம்பி போட்டு இது பண்ணிட்டாங்க. 25 நாளாக நான் இதே இடத்துல தான் சார் இருக்கேன். நைட்டு பக்கம்லாம் உட்காந்து எப்போ கட்டிடுவாங்களே எனக்கு வழி விடும். இப்போ வந்து உனக்கு வழியே இல்லை, நீ அந்த பக்கம் எங்கன்னா கேட்டுன்னு போ, ஹவுசிங் போர்டில் விட முடியாது, நீ வந்து இதில் மாநகராட்சி ஏரியில் வீடு கட்டினுக்கிற. அதனால் சார் நான் கேட்டேன், 60 வருஷமாக நான் இங்கிறேன், மாநகராட்சி இப்போ தான் சார் வந்ததா, இவ்வளோ நாள் எங்களை வந்து எதுவுமே சொல்லியா அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் சார். எவ்வளோ போராடிட்டேன் சார், அவங்க வீடு தராமல் இல்லை. சரி எனக்கு வீடே வேணாம், எனக்கு வழி விடுங்க சார், எனக்கு ஒரு 4 அடி வழி விட்டிங்கன்னா நான் குடும்பம் பண்ணின்னு போயிடுவேன் சார். நான் ஏன் சார் வாடகை கொடுத்து கஷ்டப்பட்டு இருந்தோம், அம்மா வச்சுன்னு நான் ஏன் சார் கஷ்டப்படணும், எங்கள் சொந்த வீடை விட்டு. எனக்கு இபி கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, எல்லா கார்டும் வச்சுருக்கேன் சார், கேஸ் பில்லேருந்து எல்லாமே இருக்குது. அப்புறம் நீ வந்து புறம்போக்கில் கட்டினுக்கிற, உனக்கு எதுவுமே கிடையாது, உனக்கு பட்டாவும் கிடையாது இதுவும் கிடையாதுன்னு. 2000லேயே நாங்கள் பட்டா அப்பா சொல்லிட்டு வந்தான்னு சொன்னால் போய் கேட்டேன் சார். 2000 அப்பா பேரில் தான் இருக்குது அந்த இடத்துல, அந்த வரைபடத்தில் நான் பார்த்துட்டு வந்தேன். எங்கள் நண்பர் ஒருத்தர் வேலை செஞ்சாங்க, அவங்க மூலிமா போய் பார்த்தேன். அங்கே காப்பி கேட்டது அவங்க தரமாட்டேன், நீ பார்த்துட்டு ஒன்றா போன்னு எனக்கு சொன்னாங்க. பார்த்துட்டு வந்தேன். அந்த தேதியில் சரி அப்பா பேரில் இருக்குது, நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னு இருந்துச்சுன்னா நான் இருந்தேன் சார். இப்போ இவங்க வீடு கட்டி செவுறு கட்டுறாங்க, ஒன்று நான் வழி விட மாட்டேன்னு 25 நாளாக என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கினுக்கிறாங்க சார். அங்கே 2 பேருமே தூக்கம் இல்லை சார் எங்களுக்கு நைட்டில். என் மூஞ்ச பாருங்கள் சார். எல்லாத்துலேயும் நான் வந்து காமெடி ஷோ பண்ணியிருக்கேன். என் பேர் வேலு, நான் காமெடியன் எல்லாம். ஆனால் எனக்கே இந்த நிலமை. இதில் மெயின் மேட்ரு என்ன தெரியுமா சார், இது வந்து முழுக்க அரசியல் சதி சார். நாங்கள் வந்து அதிமுக கட்சி, அப்பாலேருந்து பரம்பரையாக அதிமுக கட்சி. அதனால தான் இப்போ ஆட்சி மாறினோடனையும் எங்கள் வாசல் எதில் வைக்கிறாங்க சார். நாங்கள் எப்படி சார் போவோம், அவங்க முன்னாடி வீடு கட்டிக்கிறாங்க, பின்னாடியும் வழி கிடையாது, முன்னாடியும் வழி கிடையாது. நான் இதில் சார் போவேன், நான் இந்த வழியில் தான் போயிருந்தேன். இது வரைக்கும் செவரு கட்டி நாங்கள் பாத்ரூம் வச்சு இந்த வழி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஹவுசிங் போர்டு நான் கட்டுறவங்க சரி கொஞ்சம் 2 அடி விட்டுருந்தா கூட நாங்கள் அதில் புழங்கிருப்போம். இப்போ கொடுக்கவே முடியாது, நீ காலி பண்ணி ஆகணும், நான் எங்கே சார் போவேன். ஏன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆக்குறாங்க சார். நான் இப்போவும் சொல்கிறேன் சார், இதுக்கு எதனா ஒரு முடிவு தெரியலனா, அவங்க என்னை பிடிச்சின்னு போனாலும் சரி, ஜெயிலில் போட்டாலும் நான் திரும்பி வந்து கண்டிப்பாக சத்தியமாக நான் இதிலேயே தூக்குவேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது சார். நான் கண்டிப்பாக பண்ணிப்பேன், பண்ணிப்பேன். நான் எனக்கு கேஸ் போட்டால் கூட சார் வந்து எனக்கு எதுவும் முடிவு கிடைக்கலன்னா நான் கண்டிப்பாக இங்கே பண்ணிப்பேன் சார்.
எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் சார். அதனால் எங்களுக்கு இந்த வழியை இன்னொன்று உங்கள் மூலிமா எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன் சார். நன்றி சார். இல்லை நீங்கள் கேட்டிங்களா அந்த அதிகாரிங்க யாரும்? ஆமாம் சார், அதிகாரிகிட்ட கேட்டேன் சார். அவங்க என்னை கண் துடைச்சிட்டாங்க சார். நிறைய வீடு தரேன் அப்படின்னாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இல்லைன்னு இந்த பக்கம் 4 அடி விட்றேன். போன வாரம் இதுலேருந்து இந்த பில்லர் வரலும் 4 அடி விட்டு இந்த பில்லர்லேருந்து மூடிக்கிறேன், அந்த பில்லர்லேருந்து மூடிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் என்னான்ட்டாங்க, அப்பா இது ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, நான் மூடிடுறேன், எனாகரேஷன் பண்ண வருவாங்க, எனாகரேஷன் பண்ணி முடிஞ்ச பிறகு நீ உடச்சின்னு உள்ளே போயிடு அப்படின்னு சொன்னேன். சார் நான் உடச்சேன்னா நான் உள்ளே போயிடுவேன், இது உள்ளே போக முடியாது. அப்புறம் எனக்கு நீங்கள் வார்த்தையில் சொல்லாதீங்க சார், எழுதி கொடுங்கண்ணே. அப்படியே வாயை முன்னு போயிட்டாங்க சார். இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்னன்னா நான் கட்டியாக அதை பாருங்க, இதை காட்டுங்க, இந்த பில்லரை காலையில் எடுத்துன்னு வந்து போட்டு நான் கண்டிப்பாக கட்டி ஆவேன் அப்படின்னு சீட்டை போட்டு ஃபுல்லாக எல்லாம் வேலைக்காரங்களாம் கூட்டின்னு வந்துட்டு நாங்கள் இடத்த விட்டு வரவே இல்லை, எழுந்துக்கவே இல்லை. இங்கே தான் சமைச்சு இங்கே தான் சாப்பிட்டுக்கிறோம். இப்போ இப்படி எங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் இது முழுக்க அரசியல் செய்தின்னு போது தானே சார். இப்போது நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம் சேர்ந்தவங்க, நான் எஸ்சி. அப்போ ஒரு எஸ்சிக்கு எவ்வளோ அதிக இது இருக்குது, உரிமை இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த இதில் என்னால் அதுக்கு எதுவும் வழி கொடுக்க மாட்டாங்க சார், வழி திறக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் யார்கிட்ட சார் போவோம்? சிஎம் செல் வரலாம் நான் மனு கொடுத்துட்டேன் சார். இன்ன வரலாம் எனக்கு எந்த இதுவும் கிடையாது சார். எல்லாத்துலேயும் மனு கொடுத்துட்டேன் சார் நான். ஆனால் எனக்கு இது வரலாம் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல சார். நான் அதனால் நான் பண்ணிட்டேன், நான் கட்ட விட மாட்டேன், நான் பிடிச்சின்னு நான் உட்காந்துறேன்னு சொல்லி நானும் எங்கள் அம்மா என் பொண்டாட்டியெல்லாம் உட்காந்துக்கிறேன் சார். விடிய உட்காந்துக்கிறேன்னு வச்சிங்களேன். நான் காலையில் வந்து நைட்டு வரல இங்கே தான் உட்காந்துக்கிறேன் சார். மென்டல் டார்ச்சர் சார், என்னால் தாங்க முடியல. எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு எங்களுக்கு எந்த பக்கம் வழி கொடுத்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் தயவு செய்து கொடுங்க சார். எந்த பக்கம் சார் போலீஸ் வந்து நான் கட்டுவேன், நீ இது கவர்மெண்ட் இடம் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க சார். சார் எப்படி சார்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ புறம்போக்கத்தில் இருக்கிற. நான் சார் புறம்போக்கத்தில் 60 வருஷமாக இருக்கிறேன், இப்போ தான் தெரிதா சார் நான் புறம்போக்கத்தில் இருக்கிறேன்னு. அதெல்லாம் கிடையாது, நீ கவர்மெண்ட்டில் இருக்கிற, நீ கட்டினா நான் உள்ளே பிடிச்சின்னு போய் போட்டுருவேன் உன்னை. அதுதான் அவர்கிட்டே சொன்னேன் சார், நீங்கள் உள்ளே பிடிச்சின்னு போட்டுன்னு போனீங்கன்னா நான் வெளியே வந்து இதே சூசைட் பண்ணிப்பேன் சார். அதுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு உங்கள் பேரையும் எழுதி வச்சுன்னு நான் சூசைட் பண்ணி, இதுக்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டுறாங்க எல்லார் பேரையும் நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு எழுதி வச்சுட்டு நான் கண்டிப்பாக சார் இதில் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு ஒரு முடிவு வரணும் சார், எனக்கு என் பொண்டாட்டிக்கும் என் ஒய்ஃபுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு முடிவு வரணும் சார். அது இல்லாத ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா இது நிறைய அரசியல் தலையீடு சார். இதுக்கு நடுவில் என்னை வித்துரு, உனக்கு தான் வழி இல்லையே, வித்துறான்னு தான் எனக்கு மெசேஜ் வந்து நிற்குது. இதில் நான் வேறு யார்கிட்டயே விற்கிறேன்னு சொன்னதா என்கிட்டயே திருப்பி சொல்கிறாங்க. என்கிட்டயே தனியாக எங்கள் அம்மாண்ட தனியாக உன் பிள்ளை வித்துறானா, உன் பிள்ளை எப்படி சார் பிறந்த வித்து? எங்கள் அப்பா வாழ்ந்த இடம் சார், நான் பிறந்து வளர்ந்ததே இங்கே தான். நான் எப்படி சார் விற்றுட்டு போவேன்? நான் எதை வச்சு சார் நான் பிழைப்பேன்? எனக்கு இருக்குது இது ஒன்று தான் சார். அப்பா இது ஒன்று தான் எங்களுக்கு விட்டுட்டு போயிருக்கார். நாங்கள் எப்படி சார் வெளியே போக முடியும்? ஹவுசிங் போர்டு நீங்கள் ஆஃபீஸர் வந்து நான் வழி விட்றேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் செவுறு கட்டிடுறேன், நீ உடச்சி நீ உள்ளே போகணுன்னு சொன்னால் அது என்ன இதில் சார் நான் எடுத்துக்கிறது? நாங்கள் எப்படி பிழைக்கிறது நீங்கள் சொல்லுங்கள்? எங்களுக்கு வாழ்வாதாரம் இது ஒன்று தான். இப்போதைக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம். இது எங்களோட வழியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்டுனுக்கிறோம். எங்களுக்கு ஒரு 4 அடி வழி கொடுத்தா போதும் சார். நான் யாரையும் கட்ட விட மாட்டான்னு சொல்ல, எனக்கு இந்த பக்கம் கொடுத்தாலும் சரி, அந்த பக்கம் கொடுத்தாலும் சரி, அந்த பக்கம் கொடுத்தாலும் சரி, எனக்கு உள்ளே போயிட்டு வரதுக்கு குடும்பம் பண்ணுறதுக்கு ஒரு 4 அடி வழி கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் சார். சார் நான் கலக்கப்போதியாரில் கலந்துக்கிறேன் சார் 2019. அதுக்கப்புறம் எல்லா சேனல்லையும் பண்ணுகிறேன் சார். இப்போது ஓடிடியில் வந்து தூள்பேட்னு ஒரு வெப்சீரிஸில் ஹெட் கான்செப்டாக பண்ணிகிட்ருக்கேன் சார். நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன், நிறைய யூடியூப்பில் நிறைய பண்ணிகிட்ருக்கேன், நிறைய மீடியாவில் பண்ணிகிட்ருக்கேன் சார். எல்லா சேனல்லையும் பண்ணியிருக்கேன், ஜெயதர்ஷனில் மட்டும் தான் பண்ணல, மீது எல்லாத்துலேயும் பண்ணிட்டேன் சார். சசிகுமார் சாரோட படம் பகைவனுக்கு அருள்வாயின்னு ஒரு படம் முடிஞ்சிருக்கு சார். அதில் ஃபுல்லாக த்ரோட்டாக காமெடியாக பண்ணியிருக்கேன் சார். படம் ஃபுல்லாக காமெடியாக பண்ணியிருக்கேன் சார். என் பேர் வேலு சார். என்ன சொல்லுவாங்க, என்ன கூப்பிடுவாங்க? என்ன ரஜினி வேலுன்னு கூப்பிடுவாங்க சார். நான் ரஜினி மாதிரி கெட்டப் போட்டு டான்ஸ் ஆடுவேன் சார். நான் டான்ஸ் மாஸ்டர். ரஜினி மாதிரி கேட்ட போதெல்லாம் என்ன ரஜினி வேலுன்னு கூப்பிடுவாங்க சார் எல்லாரும். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.